வந்துட்டீங்களா? வாங்க. ஏப்பா உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க வேடிக்கை பாக்குற நேரத்துல வீட்டுல பசங்களுக்கு பாடம் சொல்லி தரலாம், வீட்டு வேலையை கவனிக்கலாம், பொண்டாட்டி கல்யாணம் இருக்க தரலாம். அதை விட்டு இங்க என்ன ஐயா பார்வை? போங்க ஐயா. இப்படி கும்பலா வீட்டுக்கு முன்னாடி சோகமா நின்னுக்கிட்டு இருந்தா யாரோ உள்ளார பூட்டாங்க நினைக்க போறாங்க. போங்கப்பா. என்னங்க இது? வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறத விட்டுட்டு நீங்க கேள்விப்பட்டதுல உண்மைதான். இவருக்கு தான் லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அத வாங்கதான் பாம்பே போறாரு ஏரோப்ளேன்ல. நீங்க உள்ள வாங்க. வாங்க, மத்த விவரமெல்லாம் உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க. எல்லாரும் காஃபி டிஃபன்லாம் கொடுமா. என்ன ப்ரொடியூசர் சார், நீங்க பாத்ரூம்லயே குளிக்க மாட்டீங்களா? உங்களை வச்சு படம் எடுக்கிறேன், பாத்ரூம்ல விட்டுட்டேன். பாருங்க, ஏதோ ஆத்து படம் எடுக்கலாம், மேக்கப்பு செட்டு துணிமணி செலவு எதுவும் கிடையாது, சிக்கனமா முடியும்னு பார்த்தேன். கண்டதை கற்பனை பண்ணிக்கிட்டு செலவை எடுத்து விட்டுட்டீங்களா? வியாபாரமும் ஆப்போறதில்ல, அவார்டும் வரப்போறதில்ல. ப்ரொடியூசர் சார், வெறும் வைத்தியக்காக எரிதேற்ற மாமிச பந்தல் இல்லை சார் சினிமாங்கிறது. காலப்பரிமாண நோக்கத்துல பெரும் எழுச்சிக்கு வெறிபிடிச்ச பாதரசா பாய் போட்ட இந்த உரத்த நிர்வாண உலகத்துல தமிழ்ல பேசுங்கய்யா. யோ, தமிழ் பேசுங்கய்யா. நீங்க பேசுற தமிழும் புரியல, 2 பேரும் எடுக்கிற சினிமாவும் புரியல. ஹலோ ஹலோ, என்னப்பா? நான் ஏன் பம்பாய்க்கு நேரம் வரணும்? என்னது, அந்த பங்களாவை இந்தி படத்துக்கு கேட்டு இருக்காங்களா? ஐயா, வேணாம்பா, அதெல்லாம் அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாது. வச்சுடு. இந்தாப்பா, பம்பாயெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு பங்களா ஒண்ணு கிளைமேக்ஸுக்கு ஷூட் பண்ணணும்னு கேட்டிருந்திய, அதை இந்தி படத்துக்கு மடக்கிட்டாங்களாம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது வழி இருந்தா பாரு. ஓ, டைரக்டர் பண்ணாட கூட அதை ட்ரை பண்றாரு போல் இருக்கு. அந்த பங்களா மட்டும் கிடைச்சா கிடைக்கலனா படத்தை முடிக்கவே கூடாது. இவங்களெல்லாம் நடுத்தருள் அலைய விட்டாதான் அறிவு வரும். வெளிநாட்டுல நம்ம கௌரவம் என்ன இருக்கு? உள்ளூர்ல உன் ப்ரொடியூசர் பிச்சை எடுத்தா பரவாயில்லையா? போறையா, பம்பாய்க்கு போறையா? என்ன செலவானாலும் அந்த பங்களாவை புக் பண்ணிட்டு வரேன். அவார்டு எல்லாம் வேணாயா, சொக்காய கிழிச்சுக்கிட்டு நடுத்தருவில் திரிய விடாம என்ன காப்பாத்துங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? ஐயா, வண்டி வந்துருச்சுங்க. வண்டி வந்துருச்சா? முருகா, வரம்பா. என் குடும்பத்துல ஒருத்தனா வளர்ந்த உனக்கு என்னால இன்னைக்கு எதுவுமே பெருசா கொடுக்க முடியல. கட்டிடத்துக்கு அலங்காரமா திஷ்டி பொம்மை வைக்கிற நாம அதை தாங்குற அஸ்திவாரத்துக்கு என்ன செய்யறோம்? இது ஜமீன்தார் பரம்பரை மோதிரம், வியாபாரத்தமா வச்சுக்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், செலவுக்கு வச்சுக்கப்பா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். கடனுக்கு பயந்து தலைமறைவா போற நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டதை பார்த்தும் கூட என்னால எதுவுமே பண்ண முடியாத நிலையில நான் அழுதுகிட்டு இருக்கேன். தர்மம் தலைகாக்கும் சொல்றதெல்லாம் வெறும் பொய்யினோ எனக்கு தோணுதுங்க. தர்மம் தலைகாத்ததுனாலதான் நான் தலைமறைவா ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த தர்மம் என் மானத்தை தான் காக்காம விட்டுடுச்சு. இந்த வச்சுக்க. போடா வெளியா. உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை கோட்டு வேற. கோட்டையா பிடிக்கிற? உன் பல்லுகள் எல்லாம் பேந்துருமே. என்னடா சொன்ன? இந்த கோட்டு சொந்தக்காரனுக்கு தெரிஞ்சா காலம் காட்டாலும் கும்பல் வர நேரமா பார்த்து தினமும் 1 ரூபாய் காசு கொடுத்துட்டு பாம்பேக்கு சீரியாடா பேசுற 1 ரூபாய்மா. போடா போடா. இந்த கடையில யாரும் ஞாபகம் வாங்காதீங்க. ஐட்டங்கள் எல்லாம் கல்லு மண்ணு எல்லாம் அழுகி போனது. இவன் வேற வர்றான் கடன் கொடுத்தவன். ஐயோ, கடனுக்காக சொக்கா பிடிப்பானே. பாம்பேல இருக்கிற பைனான்சியர் பட்டேல் போன்ல மாட்ட மாட்டேங்கிறான். என்ன பண்றது? ஹலோ, வாங்க உள்ளார போய் நிதானமா ஃபைட் பண்ணலாம். பண்டமெல்லாம் கல்லு மண்ணு. காய்கறி எல்லாம் கல்லு மண்ணுல தான் விளையுது, பிறகு என்ன கடல்லையா விளையுது? அரே ஆசீர்வாதம், உன்னை எங்க எல்லாம் தேட. ஐயோ, ஆசீர்வாதம்னு பேரை வேற சொல்றான். நான் என்ன பண்ணேன்? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஹலோ ஆசீர்வாதம். அரே ஆசீர்வாதம், ஓடாத நில்லு.
ஆசீர்வாதம் ஓடாத நெல்லு. அரே ஆசீர்வாதம் முன்னேத்தான் ஓடாத நில்லு. ஆசீர்வாதம் முன்னேத்தான் ஓடாத நெல்லு. அரே கோட்டு போட்டு ஆள புடிங்க. அந்த கோட்டு போட்டு ஆள புடிங்க. 4 இடத்துல நம்ம புடிச்சோம் போல இருக்கு. உயரமான ஆட்களை கடனே வாங்க கூடாதுப்பா. எங்கே போனான்? அப்பா ஒழிஞ்சா. நாய்கள் ஜாக்கிரதை. நாய் இருக்கிற வீட்டுல டெலிபோன் இருக்குமே, ட்ரை பண்ணலாம். ஜிம்மி மணி. ஐயோ என்ன சார் இது நம்ம நாயா? வெளியில 4 அடிக்கு 3 அடியில பெருசா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருக்கீங்க, உள்ளாரே டமாத்துண்டு நாய் கட்டியிருக்கீங்க. எங்க பார்க்காம நாயை நீங்க போய்ச்சிட போறீங்களான்ட்டு தான் போர்டை பெருசா போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஆப்ளிகேஷன், ஒரு போன் பண்ணணும். டெலிபோன்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும், தனியார்லாம் பண்ணக்கூடாது. ஐ நோ தட். ஃபேக்டரி வச்சு டெலிபோன் உற்பத்தி பண்ணணும்னு நான் சொல்லல, ஒரு கால் பண்ணணும். பிரம்மா தான் கை கால் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. நான் ஒரு லோக்கல் கால் ப்ளீஸ். ப்ளீஸ் சார், நான் திருவள்ளிக்கு இன்னைக்கு ஒரு லோக்கல் கால் பண்ணணும். என்ன நம்பர் சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு சார் வீண் சிரமம்? நானே பண்ணாதான் எனக்கு வசதியா இருக்கும். எனக்கு சிரமமே இல்ல, பொழுது போல உட்காந்து 1 மணி நேரம் சுத்திட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்ன நம்பர் சொல்றது? 843327. எங்கேஜா இருந்துட்டு இருக்கு. அது நீங்க கையில் வச்சிருக்கீங்களே, அதான் நான் சொல்லல, என் கையில் கொடுங்க சார், அதை நான் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க சார், ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. இங்க பாம்பேக்கு கோடு நம்பர் என்ன? 0222. கிடைச்சிருச்சு. பாம்பே பாம்பே पटेल है, मैं आशीर्वाद है. पटेल नहीं है यो, पटेल अमेरिका போயிட்டாங்கிறானா போறேங்கிறானா ஒன்னும் புரியலையே. எப்படி கேட்கறது? கராங்க இது இல்ல கியோம் கிதர் எப்ப போறாருன்னு தெரியணுமா? அதான் சார். கப் கயானுகள் கப் கயானுகள். தேங்க்யூ. கப் கயா? நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபைனான்ஸ் பண்றேன்னு சொன்ன ஒரே ஆளும் அமெரிக்கா போறானா? நான் என்ன மேன் செய்ய? என்னங்க அது திருவல்லிக்கேணி பக்கத்துல தானே இருக்கு, நேர்ல போய் கேட்டுற வேண்டியதானே. சார், நீங்க எனக்கு அப்பா மாதிரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் திருவல்லிக்கேணிக்கு லோக்கல் கால் பண்ணல, பாம்பேக்கு எஸ்டிடி பண்ண. நீங்க என் புள்ள மாதிரி, ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். நாங்க எஸ்டிடி கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயோ ராங் நம்பர் பண்ணிருக்கீங்க. சலாம் அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். என்ன விரட்டாத மேன், என் பைனான்சியர் வெளியூர் போயிருக்கான். அரே சனியை முடிச்சோனே, அதுக்கு தான் காலையில இருந்து உன்னை துரத்தி வரான். உன்னோட பைனான்சர் பட்டேல் தந்தி போட்டுக்கிறான் உனக்கு. இந்த உனக்கு வந்த தந்தி